அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ராகில் வந்து ஸோ பிராண்ட் நேமை நான் மென்ஷன் பண்ணல, எந்த ஃப்ராகுக்கும் யூஸ் பண்ணுற ஃப்ராகுக்கு வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ பாருங்கள் பெல்லை கட்டிட்டேன், வெறும் ஃப்ராக் தான், எது மாயம் இல்லை மந்திரம் இல்லை பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த ஃப்ராக்லேயும் கட்டுறேன். ஸோ இதுவும் நான் பிராண்ட் நேம் இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எல் ஸ்பின்னர் இல்லையா, அதை நான் கட்ட போகிறேன். இதுக்கும் ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே என்ன அதுக்கப்புறம் கமெண்ட்ல இல்லை ஃப்ராகே கேட்டு வெறும் முள்ளை போட்டு அடிக்க வேண்டியதான். அடிப்போம், அதுவும் இருக்கு. மீன் நிற்கிற இடத்துல பார்த்துட்டு முள்ளை தூக்கி போட்டு வெட்டு முள் மாதிரி பிடிக்க வேண்டியதான். வேற ஆளுமே எல்லாருமே சொன்ன காமனான ஒரே விஷயம் ஆக்ஷனுக்கு தான் அடிக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே டவுட்டு ப்ரோ, அப்போ வந்து ஃப்ராகில் டைல் இருந்தது, அதே மாதிரி ஆர்கஸ் ஃப்ராகில் டைலே கிடையாது. அதில் என்ன ஆக்ஷனில் மீன் பண்ணி அடிச்சுது? ஜூனியர் துஷ்மன் ஃப்ராகில் எதுவுமே கிடையாது, டைலையும் கிடையாது, பெல்லும் கிடையாது. எவ்வளோ ரிசல்ட் தெரியுமா? எத்தனை யூடியூபர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. அது மல்டி கலரு. இன்னும் நம்மக்கிட்ட அந்த ஃப்ராக் இருக்குது. நான் தான் அதில் பெல் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம அடிக்கிற வாட்டர் எல்லாமே மடி வாட்டர். ஸோ அந்த மடி வாட்டரில் கொஞ்சம் ஆக்ஷன் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே. அதுக்கு கூடுதலாக ப்ரோ ஃபர்ஸ்ட் பெல்லுன்ற கான்செப்ட் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியுமா? தண்ணி அலை அடிக்குது தெரியுமா, அதில் வந்து மீன் அட்ராக்ஷன் பண்ணுறதா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை விட்டுட்டு இப்போ இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ரோட்டில் ஒரு கல் இருக்கும், அவன் வந்து அதை கும்பிட்டு போவான், அதனால அவனுக்கு நல்லது நடந்திருக்கும், அவன் போய் 10 பேர்ட்டு சொல்லுவான், இதனால தான் வந்து அவன் அதே நம்புவான். அதே மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி அதை பொய்ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இது வந்து நான் பெல்லை கைட்டேன், இதுலேயும் பெல்லை கைட்டேன், பார்த்துக்கோங்க. பெல்லை எங்கள் கையில் தனியாக இருக்குது. காட்டு ப்ரோ. ஸோ அப்புறம் நான் பின்னாடி அட்டாச் பண்ண சொல்ல இல்லை மீன் அடிச்சுட்டு அதே காட்டுறேன். சரி வாங்க. 450 கிராம் இருக்கும், நல்ல மீன். நம்ம பிரதருமே வந்து பார்த்தீங்கன்னா பெல் இல்லாமல் ஒரு மீன் லாக் பண்ணிட்டேன். பெல்லே இல்லை, எவ்வளோ சின்னது வச்சிருக்கு பாருங்க. அடியில் பார்த்து பெல்லே இல்லை, பெல்லே இல்லாமல் தலை ஒரு வேலை 10 மீன் வச்சிருக்காப்புல. இதுவுமே பெல்லு இல்லாமல் தானே வரைக்கும் நான் போகிறது எல்லாமே பெல்லே இப்போ வரைக்கும் இல்லாமல் தான் பெல்லு. ஆனால் சைஸ் ராதையா கரெக்டாக போடு. ஒரு ஆளை ப்ராப்பராக எடுத்துட்டான். சரி போடல தட்டு. போடுச்சு போடு 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 ப்ரோ. சைஸ் ப்ரோ போடு. எவ்வளோ நேரம் போடு ப்ரோ, நல்ல சைஸ் ப்ரோ. வியட்நாம்டா வளர்ப்பு. கைஸ் பெல்லு இல்லாமல் 20 பெல்லு இல்லாமல் மீன் அடிச்சிட்டோம். சரி தரமான லாக்கு. பெல்லு இல்லாமல் வேற ஆள் மீன் அடிச்சிட்டோம். என்ன ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நைட் ஃப்ராகு. இது காட்டுறா நல்ல சைஸு, ஒரு 400 கிராம் இருக்கும். அரை கிலோ இருக்கும் ப்ரோ. 400 கிராம்லேருந்து 450 கிராம் இருக்கும். நல்ல மீன் தான். பெல்லு இல்லை, வாயத்தை வந்து காட்டுறவா காட்டு ப்ரோ. பார்த்துக்கோங்க. பெல்லு இல்லை, வெறும் முள்ளில் தான் பிடிச்சிருக்கேன். ஊக்கப் தரமாக வச்சுருக்கேன். தரமாக வேறு 2 முள் ஏறிச்சு, மேல் வாயில் ஏறிச்சு. இதில் வந்து என்ன தெரியுது, பெல்லு இல்லைனால மீன் அடிக்கும். சைஸ் மக்களே கிரிப்புறாங்கடா. கிரிப்பு செம்ம சைஸ் மக்களே. நம்ம பிரதருமே வந்து பார்த்தீங்கன்னா பெல் இல்லாமல் ஒரு மீன் லாக் பண்ணிட்டாரு. நல்ல சைஸு, நல்ல நாட்டு விரால், பழைய மீன். காட்டு ப்ரோ, கீழே காட்டு. அப்படியே இருக்கு ப்ரோ, எடுத்து காமிச்சிடும். பெல்லு இல்லை, நீ அப்படி லைவாகவே எடுத்து காட்டு ப்ரோ. ஹூக்கப் மேலே தான் வச்சுருக்கேன். கிரிப்பர் நல்லா போட்டுரு. கிரிப்பர் போட்டாச்சு, வீட்டெல்லாம் கழிச்சு. இல்லை அப்படியே எடுத்துரு ப்ரோ, அப்படியே எடுக்கலாம் ப்ரோ. நோஸ் பில்லர் எடுக்கணும். இருங்க நான் எடுத்து காட்டுறேன். கிரிப்பர் கிடையாது இதில், இது சாரி ஸ்பின்னர் கிடையாது. கிரிப்பர் ஒழுங்காக போகிறா. லாக் கிரிப்பர்லாம் லாக் ஆயிடுச்சுராது, மவுத் லாக்டா. கீழே தள்ளு. லைவாக எடுத்து காமிச்சிட்டேன். 20 ஸ்பின்னர் கிடையாது, காட்டு. வெறும் ஃப்ராக் தான் போட்டிருக்கு, மொட்டை ஃப்ராக் தான். இதில் பின்னாடி அந்த இது இருந்தால் கூட சரி ஆக்ஷனில் வந்து அடிக்கணும்னு நீங்கள், அதுவும் இல்லை. பார்த்துக்கு
ஸ்லோவாக ஏற்றணும் வருது போடு கைஸ் எவ்வளோ துண்டு வச்சிருக்கு பாருங்கள் பெல் இல்லாமல். சின்ன மீன் காட்டு ப்ரோ, பெல்லே இல்லை, எவ்வளோ சின்னது வச்சிருக்கு பாருங்க. நம்ம நைட் ஃப்ராகு இவனை தூக்கி விடுவான், கேட்ச் ரிலீஸ் பண்ணுவான். அடிச்சு போடியா நம்ம சீனியர் ஒன்று போட்டாருங்க, பெல் இல்லாமல் அடிச்சு கழுத்துறாருங்க. ஓப்பன் வாட்டரில் பெல்லே இல்லாமல் நல்ல சைஸு. தூக்கு சீனியர், இப்படி எத்தனை இங்கே வந்துருங்க. சரியான மீனுங்க, நல்ல சைஸு. இப்படி எத்தனை இங்கே எத்தனவா இப்படி போட்டலாமா பையில். பெல்லே இல்லை பார்த்துங்க, ஓப்பன் வாட்டரில் பெல்லே இல்லாமல். கிட்ட காட்டு, திருப்பி காட்டு ஃப்ராக அடியில் பார்த்து. பெல்லே இல்லை, நல்ல சைஸு. இது ஆப் வச்சுருக்கோம். சூப்பர் சீனியர். இப்போ போட்டுச்சு பேர் போடு. இப்போ வரைக்கும் நோ பெல்லுங்க, அடித்து கழுத்துறாரு. சைஸை பாருங்க அங்கே. வெயிட்னாமா? ஆமாம் ப்ரோ, பக்கத்தில் வளர்ப்பு என்ன இருக்குமோ. இதையும் காட்டிதான் பாருங்கள். இது வரைக்கும் நோ பெல்லு தான். காட்டு ப்ரோ, பெல்லே இல்லாமல் தலை ஒரு வேலை 10 மீன் வச்சுருக்காப்புல. பெல்லே இல்லை, வெளியே எடுத்து காமிச்சிருங்க. பேக்கில் இது பரவாயில்ல சீனி, 400 கிராம் இருக்கும். இதுவுமே பெல்லி இல்லாமல் தானே. அடுத்து சின்னதுங்க, அடுத்து சின்னது 4வது மீன். காட்டு ப்ரோ, அடுத்து சின்னது எங்கே வச்சிருக்கு பாருங்க. பெல்லே இப்போ வரைக்கும் இல்லாமல் தான். பெல்லே இல்லை, இவனாச்சும் காப்பாற்றலாம். கைஸ் இன்றைக்கி அச்ச மீன் பாருங்கள். இதான் ஒரு 17 மீன், 18 ஒன்று செத்து தூக்கி போட்டோம். பேசு ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ராகில் வந்து நான் அந்த ஸ்பின்னரை கழட்டிட்டேன். ஸோ டெய்லும் இல்லை, ஸ்பின்னரும் இல்லாமல் இந்த வெறும் மொட்டை ஃப்ராகை போட்டு தான் அடிச்சிருக்கேன். இந்த ஃப்ராகுன்னு இல்லை, இந்த ஃப்ராகும் அப்படி தான் போட்டு அடித்தேன். இந்த ஃப்ராகில் நம்ம பிரதர் வந்து எத்தனை மீன் ப்ரோ பிடிச்சிங்க? நான் ஒரு 7 மீன் பிடிச்சேன். 7 மீன் பிடிச்சேன். நான் இதில் ஒரு 10 மீன் மேலே பிடிச்சேன். ஒரு சில மீன்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அங்கேயே. ஸோ 10 மீன் மேலே பிடிச்சேன். ஸோ ஸ்பின்னர் முக்கியம் இல்லை, இந்த எல் ஸ்பின்னரோ இன்னொரு ஸ்பின்னர் வரும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நான் வந்து என்னோடய லக்கி கலர் பிளாக்ன்றதுனால சூஸ் பண்ணி அடித்தேன். நான் டைலும் போடல, எதுவுமே போடல. ஆனாலும் இதில் மீன் அடிக்க தான் செஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கலரால் அடிச்சுதான் எதாவது, ஆனால் இதில் ஆக்ஷன் கிடையாது சுத்தமாக. எனக்கு தெரிஞ்சு இதை கலரால் அடிச்சு தான் நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கலர் மோஸ்ட்லி வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்ததில் பிளாக் கொஞ்சம் ரிசல்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் இதை சூஸ் பண்ணி நான் அடித்தேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் ரேட் வைஸ் பார்த்தா இது 350 ரூபா, இது 470 ரூபா. கலருன்றதை காட்டிலும் அதுக்கு யாராவது உயிரோட யாராவது ஓடனா அடிச்சிடும், அவ்வளோதான். அது கான்செப்ட் அவ்வளோதான். அது கண்ணுக்கு தெரியிற இடையே அடிச்சிடும், அப்படிதான் கான்செப்ட் பண்ணி அடித்தேன் நான். ஸோ 350 ரூபா வாங்குறதும் 470 ரூபா வாங்குறதும் உங்களோட சாய்ஸ் தான். எது ரேட் கம்மி எஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அதை வாங்குறது உங்களோட சாய்ஸ். நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறது அதுக்கு. நீங்கள் இதுக்கு வந்து கலராக ஃப்ராக் அடிக்காமல் ஒரே கலராக அடிச்சுட்டு போயிடலாம். எந்த கலரும் ரிசல்ட் ஆகும்னா அப்போது எல்லாேருக்கும் வந்து வேலை மிச்சம். ஒரு ஃப்ராக் வாங்கி வச்சுட்டு அந்த ஃப்ராக்லேயே மீன் பிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சீசன் ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஸ்னேக்கட் கண்டென்ட் ஃபுல்லாக போட போகிறோம். நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வேறு கண்டென்ட்டே போட கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னேக்கட் கண்டென்ட் மட்டும்தான். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.